விவிஷனில் அனைவருக்கும் வெங்கடேசன் மத்தியன் அன்பு வணக்கம். தெலுங்கு திரையுலகின் மாபெரும் சாதனைக்கு சொந்தக்காரர். கிட்டத்தட்ட ஒரு 500 படங்களுக்கு மேலே நடிச்சிட்டு இருக்கிறவர். சாதாரண கேரக்டரில் அறிமுகமாகி வில்லனாக நடித்து, அப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடித்து, ஹீரோவை நடித்து, இன்ன வரைக்கும் நடிச்சிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் மோகன் பாபு அவர்கள். ஸோ ரஜினிகாந்த் அவர்களுடைய நெருங்கிய நட்பு வட்டாரத்துக்குள்ளே இருக்கிறவர். எப்போவுமே சில பேருக்கு அந்த உயிரை கொடுக்குற நண்பர்கள் இருப்பாங்க. ஸோ எனக்கும் சென்னையில் ஒரு 2 பேர் இருக்காங்க. ஸோ அதன்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நெருங்கிய நட்பு வட்டாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபர் மிஸ்டர் மோகன் பாபு. உயிரை கொடுக்கும் நண்பர்னு கூட சொல்லலாம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு. ஆந்திராவில் பல நடிகர்கள் அவரோட நட்பு வட்டத்தில் இருந்தால் கூட மோகன் பாபுங்கிறது ஒரு தனி வட்டத்துக்குள்ளே இருக்கிறவர். அதே மாதிரி கன்னட திரையுலகத்தில் அம்பரீஷ் அண்ட் அசோக்னு 2 பேர் இருக்காங்க. அம்பரீஷ் தான் இப்போ இல்லை. அவர் பிரியா படத்தில் ரஜினிகாந்த் கூட ஒன்றா நடித்தவர். ஸ்ரீதேவி ஜோடியாக பண்ணியிருப்பார் அம்பரீஷ் தான். ஸோ இந்த மோகன் பாபு அவர்களை பற்றின ஒரு செய்தி, அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தமிழ் திரையுலகத்தில் ரஜினி அவர்களுடைய தாய் மீது சத்தியம், அன்னை ஒரு ஆலயம், கர்ஜனை அப்படிங்கிற படத்தில் அவர் வில்லனாக பண்ணியிருப்பார் மோகன் பாபு. அதற்கு பிறகு சிவாஜி அவர்களுடைய அண்ணன் ஒரு கோயில், வெற்றி கூறுவன், ரத்த பாசம் அப்படிங்கிற படத்துலையும் அவர் வில்லனாக பண்ணியிருப்பார். அப்புறம் கமலோட குரு படத்தில் பண்ணியிருப்பார். ஸோ தமிழ் ஒரு 10 படம் வரைக்கும் பண்ணி ஆந்திராவில் போய் மிகப்பெரிய மாபெரும் நடிகராக மாதிரி இன்றைக்கி ஆந்திரா மக்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மரியாதைக்குரிய நபராக இருக்கிறவர் தான் அவர். இன்றைக்கி மோகன் பாபு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கல்லூரி திருப்பதியில் நடத்திட்டு இருக்காரு. பொது சேவை பண்ணுறவர், சமூக சிந்தனையாளர். இதற்கு மேற்பட்டு அரசியலில் நுழைந்து ஒரு தடவை எம்பி ஆகி பாராளுமன்றத்துக்கு சென்றவர், கல்வி தந்தை. இப்படி பல பேர்களுக்கு சொந்தக்காரர் மோகன் பாபு. பல பிரச்சனையிலையும் சந்திச்சுட்டு இருக்கிறவர் அவர். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. சமீபத்தில் கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட ஒரு சின்ன டென்ஷன் ஆகி அவர் ஒரு ரிப்போர்ட்டர் அடிக்க போய் அது ஒரு பெரிய கேஸ் ஆகி அந்த பிரச்சனைலாம் வந்தவர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளாக ஒரு புதிய பிரச்சனையை இந்த சிட்டி மல்லுன்னு ஒரு நபர் மோகன் பாபு மேலே ஒரு கேஸை கொடுத்துருக்காரு. கமிஷனர்கிட்டையும் கலெக்டர்கிட்டையும். நடிகை சௌந்தர்யா அவர்களுடைய மரணம் இயற்கையான மரணம் அல்ல, அது விபத்தும் அல்ல, ஒரு திட்டம் போட்ட ஒரு சதி. அந்த திட்டத்தை தீட்டினவர் இந்த நடிகர் மோகன் பாபு. சௌந்தர்யா அவருடைய அந்த மரணத்துக்கும் மோகன் பாபுக்கும் சம்பந்தம் இருக்குது, விசாரணை பண்ணுங்க அப்படின்னு ஒரு லெட்டரை கொடுத்துருக்காரு. இது 2004 சௌந்தர்யா மரணம் அடைஞ்சு இன்னையோட கிட்டத்தட்ட 21 வருடங்கள் ஆச்சு. இந்த 21 வருடமாக அவர் என்ன பண்ணினார், ஏன் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கல அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. இங்கே ஒரு சந்தேகம் அவர் மேலே வருது. ரெண்டாவது, மோகன் பாபுவுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், என்ன உறவு, என்ன விரோதம், என்ன வாய்க்கா வர தகராறு அப்படிங்கிறது தெரியல. போலீஸ் விசாரணை ஒருவேளை ஆரம்பிக்கப்பட்டால் அந்த வட்டத்துக்குள்ளே அந்த சிட்டி முள்ள உள்ள வருவார். அப்போ தான் தெரியும் என்ன நோக்கத்துக்காக அவர் இப்படி ஒரு விஷயத்தை கொடுத்தாருன்னு. இது எதற்காக கொடுக்குறாரு அப்படின்னா, நடிகை சௌந்தர்யா அவர்கள் கஷ்டப்பட்டு வாங்கினா ஒரு 6 ஏக்கர் லேண்டு. அதில் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கனவு இல்லம், ஒரு வீடு கட்டுறாங்க, பேலஸ், மிகப்பெரிய ஒரு பங்களா. அந்த பங்களாவை மோகன் பாபு வேணும்னு கேட்டு சௌந்தர்யா கிட்ட பிரச்சனை பண்ணதாகவும், அதை சௌந்தர்யாவும் சௌந்தர்யா குடும்பத்தாரும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால இதை வன்மம் வச்சுக்கிட்டு தான் சௌந்தர்யாவை திட்டம் போட்டு அவர் அந்த மரணத்தை நிறுத்திருக்காரு அப்படின்னு தான் அவர் கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணுறாரு. ரெண்டாவது என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, மோகன் பாபுடைய பையனுக்கு நீதி வேண்டும், நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடைசியாக அவர் சொல்கிறார். இங்கே தான் அவர் தப்பு பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, மோகன் பாபுக்கும் அவருடைய பையனுக்கும் சொத்து பிரச்சனைகள் நிறையா இருக்குது. மனோஜ் மஞ்சு, அது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள பிரச்சனை, அவங்க தீர்த்துக்க போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஒருவேளை மோகன் பாபுவுக்கும் இந்த சிட்டி முல்லுவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா, அந்த மனோஜ் மஞ்சுவுக்கும் இந்த சிட்டி முல்லுவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? இதை மோகன் பாபு மேலே இப்போ இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை அந்த மனோஜ் மஞ்சு சொல்லி இந்த சிட்டி முல்லு அதனுடைய நடவடிக்கைக்காக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இந்த இடத்துல. சிட்டி முல்லு யார்? 2004 2025 வரைக்கும் 21 வருடம் அவர் என்ன பண்ணார்? ஒருவேளை 2004 கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு 2025 இப்போ தான் தெளிவு வந்திருக்காரான்னு தெரியல. நம்ம ஜெயமுரவி கூட அந்த மாதிரி ஒரு டைப்பில் ஒரு படம் பண்ணியிருப்பார். எம்எஸ் பாஸ்கர் ஒரு படம் பண்ணியிருப்பார். 1985 இருந்த விஷயம் தான் அவருக்கு ஞாபகம் வரும். ஸோ கரண்ட் இருக்கிற ஞாபகம் வராது அவருக்கு.
அது மாதிரி இவர் 2004 சௌந்தர்யா மரணம் அடைஞ்சதை 2004 கோமாவாகி இப்போ வந்து 2004 இருக்காரான்னு எனக்கு ஒன்றும் தெரியல அது வருஷம். ஆனால் இந்த போலீஸ் விசாரணை அமைக்கப்படும் போது சிட்டி முள்ளு உள்ளே வருவார். இந்த விசாரணைக்குள்ளே அவர் வந்து பதில்கள் சொல்லி தான் ஆகணும். எதற்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் சொன்னீங்க, என்ன காரணம், என்ன நோக்கம் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக போலீஸ் விசாரணை வரும். அவர் என்ன சொல்கிறாருங்கிறத அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் இந்த மேட்டரை. மோகன் பாபுவுக்கு இந்த ஒரு செயல்படுத்துறதுக்கான விஷயங்கள் தேவையே இல்லை. அவருக்கு உள்ள வசதிகளும் வாய்ப்புகளும் ஆந்திராவில் தனி பெரும்பான்மையாக இருக்காது. நீ கல்வி தந்தையாக வேறு இருக்கார் அவர். இந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது மோகன் பாபு மேலே வந்து சேற்றை வாரி இறைக்கணுங்கிற ஒரே நோக்கம் தான் இது. ஸோ ரஜினிகாந்த் அவர்களும் இதை கேள்விப்பட்டு ஒரு ஷாக்காக தான் ஆனாங்க. இப்போ கூட சமீபத்தில் கூட மோகன் பாபுவோட யூனிவர்சிட்டி திருப்பதியில் இருக்கிறதுல வந்து ரஜினி சார் போய் பார்த்துட்டு மோகன் பாபுக்கு சொல்லிவிட்டு காலேஜை ஒரு ரவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்தாங்க அதை. பட் இது மோகன் பாபு மேலே உள்ள கேஸை இந்த விசாரணை அமைச்சு விட்டால் அவரை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கார். சரி, அது சாதாரண மனிதன் கிடையாது மோகன் பாபு. இதற்கு முன்னாடி சௌந்தர்யா யார், அவங்க எப்படி இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் மட்டும் நான் போயிட்டு வந்துடுறேன். அவங்க இதை கர்நாடகத்தில் பிறந்து சௌமியாங்கிற பேரில் இருந்து சினிமா துறைக்கு வரும்போது சௌந்தர்யான் மாற்றம் செய்யப்பட்டு கன்னடத்தில் அறிமுகமாகறாங்க. அதற்கு பிறகு வந்து தமிழுக்கு வர்றாங்க. தமிழில் வந்து ஆர் விஜயகுமார் டைரக்ஷனில் ஜேபி ராஜாரவி ஜெகதீஷ் அப்படிங்கிற அந்த டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ரொடக்ஷனில் அந்த படம் தயாராக இருக்குது. இல்லை கார்த்திக் ஹீரோ, சிவகுமார், கவுண்டமணி, செந்தில், வடிவேல். அந்த பொன்னுமணி படத்துக்கு நான் பிஆர்ஓ ஒர்க் பண்ணுறேன் உதயகுமார் சார் அதை. ஸோ அந்த பொன்னுமணி படத்துக்கு ஒரு புதுமுகம் தேவை அப்படிங்கும்போது நிறைய பேரை உதய சார் வந்து ஆடிஷன் வைக்கிறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க, டைலாக் கொடுத்து பேச வைக்கிறாங்க. அவருக்கு ஃபுல்ஃபில் ஆகலை. ஏன்னா பவர்ஃபுல் கேரக்டர் அந்த கேரக்டர். அது கொஞ்சம் டேலண்டான பெர்சன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. பட் இதில் ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட்டு பண்ணினா நார்மலாக இருக்கும், ஒரு புதுமுகம் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி உதய சார் சொல்லும்போது தான் ஜேபி ராஜாரவி வந்து அவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர், ஆனால் சென்னையில் தான் இருக்கார். அவர் 75 சென்னையில் தான் இருக்கிறார், டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டு. அவர் ஆபாவானன், உதயகுமார் எல்லாமே ஒரு கேங். அவங்க டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டில் ஊமை வெளிகள்னு ஒரு மிகப்பெரிய ஒரு படம் கேப்டன் விஜயகாந்த் நடித்து மாபெரும் வந்து ஹிட்டான படம் அது ஆபாவானன் தயாரிக்க அரவிந்தராஜ் இந்த டைரக்ஷனில் உருவான படம் அது. அதில் ஜேபி ராஜா, உதயகுமார் எல்லாமே ஒன்றா ட்ராவல் பண்ணாங்க. கேப்டன் விஜயகாந்த் வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்தவர் அதை. ஸோ அந்த படத்தில் வந்து ஜேபி ராஜாவெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஊமை வெளிகள் பார்ட் 2 மூங்கில் கோட்டைன்னு ஒரு படம் ஆபாவனம் எடுக்கிறாரு. அந்த படத்துக்கு டைரக்டர் ஜேபி ராஜாரவி. ஸோ அது சில பொருட்செலவு ரொம்ப பிரம்மாண்ட தயாரிப்புறதுனால அந்த நேரத்தில் பணம் இல்லாதனால ஆபாவனன் வந்து இந்த படத்தை கைவிட்டார். சில நாட்கள் படைப்பு நடந்துச்சு. ஓகே, உதய சாரும் ஜேபி ராஜுவும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால டைரக்ஷன் பண்ணுறது அப்புறமே பண்ணிக்கலாம்டா, படத்தை தயார் பண்ணுறேன், நான் உனக்கு டைரக்ட் பண்ணுறேங்கன்னா உதயகுமார் இப்போ மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கார். அப்படி அவர் சொல்லி தயாரிக்கப்பட்ட படம் தான் பொன்னுமணி. அந்த படம் தயாரிக்கும் போது சௌந்தர்யாவை சொல்கிறாரு ராஜாரவி, ஸோ கன்னடத்தில் ஒரு படம் பண்ணிருக்கு, ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கேன், நம்ம கதைக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து வர வைக்கிறாங்க. வர வச்சு இங்கே சென்னைக்கு வர்றாங்க. சென்னைக்கு வந்து பார்க்கும்போது ஆள் அவ்வளோ அழகு. நம்ம சொல்லுவோம் 20 வயசானா கூட குழந்த முகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ரொம்ப குழந்த முகம், அவ்வளோ க்யூட், அவ்வளோ அழகாக இருப்பாங்க சௌந்தர்யா. வர்றாங்க, டைலாக் கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க. கன்னடத்தில் எழுதி வச்சு தமிழ் டைலாக்கை பேசுகிறாங்க. உதய சாருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இவங்களை நல்லா நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா மோட்டிவேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு வர வச்சிடலாம், நமக்கு செலக்ட் பண்ண ஹீரோயின் இவங்க தான் சொல்லி மற்றவங்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சவங்களை பூரா வேணான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு சௌந்தர்யாவை மட்டும் கமிட் பண்ணுறாங்க. சௌந்தர்யாவோட ஃபஸ்ட்டு படம் பொன்னுமணி. அந்த படம் உருவாகுது, சூப்பர் டூப்பர் ஹிட்டர். பாடல்கள்லாம் இளையராஜா பின்னிருப்பார். ரஜினிகாந்த் சார் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு உதய சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி சௌந்தர்யா பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவரோட அடுத்த படங்களுக்கான அருணாச்சலம் படையப்பாக்கு சௌந்தர்யா கமிட் பண்ணார் ரஜினி சார். எப்போயுமே ரஜினி சார் வந்து ஒரு படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா உடனே கூப்பிட்டு பாராட்டுவார், டைரக்டர்னாலும் ஹீரோயின்னாலும். அப்படி தான் கிழக்கு வாசல் மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்தோன்னு உதய சாரை கூப்பிட்டு பாராட்டினார். சின்ன கவுண்டர் படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்தோன்னா அந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டுறாரு. இதே ஒரு படம் நம்ம சேர்ந்து பண்ணுவோன்னு சொல்லும் போது தான் உதய சார் இவருடைய டைரக்ஷனில் ஏவிஎம் தயாரிக்க எஜமான் படம் உருவாச்சு. அதுலேயும் நான் தான் பிஆர்ஓ, எஜமான்லேயும் நான் தான் பிஆர்ஓ, சின்ன கவுண்டருக்கு நான் தான் பிஆர்ஓ ஒர்க் பண்ணேன். ஸோ எஜமான் உருவாகுது. அதே மாதிரி தான் கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள் நாட்டாமை படத்தை பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினார், பிரமாதமாக இருக்குது கேஎஸ் ரவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்ந்து படம் பண்ணுவோன்னு சொல்கிறாரு. அப்புறம் தான் முத்து உருவாகுது. கே பாலச்சந்தருடைய இந்த தயாரிப்பில் கேஎஸ் ரவிக்குமார் டைரக்ஷனில் ரஜினி, மீனா. அந்த படம் வந்து அதை உலக லெவலில் சக்கப்போடு போட்ட படம் முத்து. ஸோ இப்படி ரஜினி சாருடைய பாராட்டுதல்களில் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. சௌந்தர்யாவை பார்த்துட்டும் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர்னு சொல்லும்போது தான் ஸோ அருணாச்சலம் படத்துக்கும் படைப்பாவுக்கும் அந்த ரஜினி சார் கமிட் பண்ணுறாரு. 2 படம் பாக்ஸ் ஆஃபீஸ் விட்டு சௌந்தர்யாவோட ரேஞ்ச் இன்னும் அதிகமாக போகுது. அதுக்காக அந்த விஷயத்தை சொல்ல வந்தேன்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கமலோட பண்ணுறாங்க, காதலா காதலா படம் கமல்ஹாசனோட ஜோடியாக பண்ணுறாங்க. அப்புறம் விஜயகாந்தோட வந்து சொக்கத்தங்கும் தவசி படம் பண்ணுறாங்க. இதற்கு பிறகு அவங்க ஒரு 10 படம் வரையும் தமிழில் பண்ணியிருப்பாங்க. தெலுங்கு போகிறாங்க. தெலுங்கில் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படுறாங்க. டாப் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 படங்களுக்கு மேலே பண்ணுறாங்க. இது எல்லாமே ஒரு 10 வருஷ காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள் தான். இது அவ்வளோ உச்சத்துக்கு போகிறாங்க. அவ்வளோ அழகான ஆர்டிஸ்ட். அதில் வர வருமானத்தில் பணம் சேர்த்து வச்சு அவங்க வாங்கப்பட்ட இடம் தான் ஹைதராபாத்தில் அந்த 6 ஏக்கரில் உள்ள ஒரு லேண்டு வாங்குகிறாங்க. அதில் வந்து அவங்களுடைய கனவு, அதை ட்ரீம் பண்ண ஒரு வீட்டை கட்டுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேலஸ் மாதிரி கட்டுறாங்க. இது மோகன் பாபு அவர்களுக்கு பிடிக்க போய் அந்த இடத்த கேட்குறாங்க. பட் சௌந்தர்யாவும் அவங்க பேரண்ட்ஸும் மறுக்கிறதுனால அதோட அவர் வந்து வேணான்னு சொல்லிட்டு வந்துடுறார். இது விஷயம். 2004 வந்து இவங்க மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கும்போதே மேரேஜ் பண்ணுறாங்க. 2003 மேரேஜ் பண்ணுறாங்க. ஒரு வருஷம் கேப்பு தான். 2004 பிஜேபி கட்சியினுடைய பிரச்சாரத்திற்காக தன்னுடைய சகோதரர் கூப்பிட்டுட்டு அந்த ஒரு சின்ன ஃப்ளைட்டில் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது டேக் ஆஃப் ஆன ஒரு 5 மினிட்ஸ்லேயே பிளாஸ்ட் ஆகுது. சுக்குநூறாக உடஞ்சி உடல்கள் சிதறி கண்டே பிடிக்க முடியல யாருன்னே சொல்லி. ஸோ இப்படி ஒரு விபத்து நடந்தது. அது வந்து ஜீரணிச்சிக்கவே முடியல. இந்திய திரையுலகமே மிரண்டு போச்சு. சௌந்தர்யாவுக்கு இந்த மாதிரி சின்ன வயசு அவங்களுக்கு. ஸோ இந்த விபத்தை தான் இப்போது சிட்டி மல்லு அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இது விபத்தே அல்ல, மோகன் பாபுடைய திட்டம் இது அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்ப்போம். போலீஸ் விசாரணை வருது இல்லையா, எதையும் சந்திக்க தயாராக இருக்கார் மோகன் பாபு. ஒரு சாதாரண ஆள் நினச்சிட்டான்னு நினைக்கிறேன். சிட்டி மல்லு எதற்காக பேசப்பட்டார், என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அதை பட் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். போலீஸ் விசாரணை வரும்போது சிட்டி மல்லு என்ன சொல்ல போகிறார். அவங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு, அவருக்கு நீதி கிடைக்கணும்னு. அப்பாவும் பிள்ளைக்கும் உள்ள பிரச்சனைக்கு வந்து அவங்க பார்த்துக்க போகிறாங்க. பட் அது அந்த ஒரு பாயிண்ட் சொல்லும் போது தான் நமக்கு எல்லாத்தையுமே ஒரு சந்தேகம் வருது. பார்ப்போம். ஸோ இந்த விசாரணை எந்த அளவுக்கு போகுதுங்கிறத. வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் வரலாம், அது தவறே இல்லை. எல்லா மனிதருக்கும் ஒரு கோடீஸ்வரனுக்கு வரும். நான் பிரச்சனையே வாழ்க்கையான என்ன பண்ணுறது. அப்படித்தான் மோகன் பாபுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளே நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் எதையும் தாண்டி சாதித்து வரக்கூடியது தான் மோகன் பாபு. ஸோ இந்த விசாரணை எப்படி வருதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம.